வெல்கம் டு சோடா புட்டி அனிமே. ஸோ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது அட்டாக் ஆன் டைட்டன் படத்தை தேட்டரில் பார்த்துட்டேன். தேட்டரில் கத்திட்டே கிடந்தாங்க. அது டீமன் ஸ்லேயர் படத்துக்குலாம் அதாவது எல்லா கேரக்டரும் கத்தினாங்க தெரியுமா. ஒரு மாஸ்டரோட படம் பார்க்குற மாதிரி தேட்டரில் சும்மா கத்தினே இந்த மாதிரி இருந்துச்சு. அதே ஃபீல் இந்த படத்துக்கும். நான் வந்து இந்த படத்தை பார்க்க போகிறேன் அப்படிங்கிறதுனாலேயே ஒரு 3 நாட்களாக மொத்தமாக அட்டாக் ஆன் டைட்டன் வைபிலே தான் இருக்கணும்னு சொல்லி ரீவிசிட் பண்ணி மொத்தமாக வெறியாகி நானே ஒரு டைட்டனாக மாற போகிறேன்டா. தேட்டரில் இறநேகர் உள்ள ரம்பிளிங் ஸ்டார்ட் பண்ணுறேன்னா சார் சொல்லுங்க டைம் கொடுங்க டக்குன்னு நான் டைட்டனா மாதிரி வந்துடுறேன் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் தேட்டருக்கே போனதா. தேட்டரில் நான் அந்த கிளிப்பிங்ஸ் கூட ஆட் பண்றேன் பாருங்க. வர்ற சீன்லாம் காத்தினே கிடந்தாங்க. டைட்டனா மாறினாலே அவ்வளவுதான். அதுலயும் லீவாய்க்கெல்லாம் வந்து மொரட்டு ஃபேன் பேஸ். இப்ப இந்த டீமன் ஸ்லேயர் படத்துல எடுத்துக்கிட்டோம்னா ராஞ்சிரோ வர்றதை விட ஜெனிச்சு வரும்போது கத்துவாங்க தெரியுமா. அந்த மாதிரி லீவாய் வந்து இப்போ மற்றவங்க எல்லாம் இப்போ ரெய்னர்லாம் டைட்டனா மாறினா கத்துறது வேற. டைட்டனா மாறிட்டாரு, சண்டை போட போறாரு, அடிச்சு நவுத்த போறாரு, அப்ப நம்ம கத்தலாம், அது வேற ஏரியா. இங்க லீவாய் என்ட்ரி ஆனாலே சும்மா ஏதாவது டைலாக் பேசினாலே வந்துட்டீங்க தலைவா அப்படிங்கிற ரேஞ்சு கத்துறாங்க. எது இந்த பிவிஆர்லாம் வந்து அமைதியா பார்ப்பாங்க. உலகமே அழிஞ்சா கூட ஒட்டுமொத்த மாசினியே கொட்டினா கூட அப்படியே அமைதியா சைலண்டா பின் ட்ராப் சைலண்ட்ல பார்ப்பாங்கன்னாங்களே. ஃபுல்லா அனிமே ஆடியன்ஸா குய்யால எந்த தேட்டரா இருந்தா நான் வாங்கடா கத்துவோம்டான்ற மாதிரி ரம்பிளிங்லாம் தேட்டர்ல பார்க்கறதுக்கு டே ஏன்னா இப்படி ஒரு அழிவை ஏற்படுத்துற இறங்கேகர் அப்படிங்கிற அளவுக்கு பயங்கரமா இருந்துச்சு. எனக்கு அட்டாக் ஆன் டைட்டன் ரொம்ப பிடிக்கும். அண்ட் நம்ம சேனல்ல ரீகேப் வீடியோ பண்ணி போடணும்னு இருந்தேன். ஃபுல் ஸ்டோரியாக அட்டாக் ஆன் டைட்டனோட ஃபுல் ஸ்டோரி அட்டாக் ஆன் டைட்டன் வின்லாண்ட் சாகா இது நான் தெளிவாக சொல்லிடுறேன்ப்பா. இனிமேல் டிலே ஆகாது. பேக் டு பேக் 2 ஃபுல் ஸ்டோரியை நம்ம சேனல்ல கன்ஃபார்ம் போடுவேன். சரி இந்த படத்துக்கு வரேன், இந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கு வரேன். எனக்கு அட்டாக் ஆன் டைட்டன் ஏன் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னாக்க அதில் இருக்கிற ஒரு கேரக்டரும் ஒரு முடிவுமே அவங்க பக்கம் இருந்து கேட்கும் போது அது நியாயமா இருக்கும். இப்போ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல மொத்த உலகத்தினை அடிக்க போறேன்டா, மொத்த டைட்டன்ஸ் அடிக்க போறேன், எங்க அம்மாவே போட்டு தெளிச்சு டைட்டன் இருந்தா என்ன என்னடா அப்படின்னு இருப்பான். எனக்கு வந்து எப்பா வெளி உலகத்துக்கு போகணும்டா, 100 வருஷம் இங்கே இருக்கிறேன் சேஃபா இருக்குன்னு அடைஞ்சு எவ்வளோ நாளா கிடக்குறது, வெளியே போய் நான் கடலை பார்க்கணும், என் ஃப்ரெண்டோட போய் நான் ஊரை சுத்தணும் இப்படின்னு ஆசைப்படுற ஒருத்தன். போக அவனுக்கு இந்த எல்டியன்ஸு மார்லியன்ஸு இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சு ஓஹோ இவ்வளோ விஷயமா அப்படின்னு சொல்லி இந்த ரம்பிளிங்க போடுறதெல்லாம் இப்போ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும்தான். வழக்கமாக ஒரு படமோ வெப் சீரிஸ்னா ஹீரோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கும். இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவா. அங்கே ஜீக்கோட பாயிண்ட் ஆஃப் வியூ, டே நான் இந்த ஒரு பிளானை பண்ணுறேன்டா. அப்போ தானே இங்கே இருக்கிற அந்த ஹேட்டுங்கிறது டைட்டன்ஸை எல்லாருமே வந்து விரோதி மாதிரி அதை ஒரு டெவில் மாதிரி பார்க்குறாங்க. அது இல்லடா இனிமேல் அப்படி யாருக்கும் அந்த ஹேட் இருக்கக்கூடாதான்னு அழிக்க போகிறேன்னு ஜீக்கோட பிளானு. ரெய்னர் வந்து டே எங்களுக்கு வேறு ஆப்ஷன் இல்லடா, நாங்கள் இதை ஒரு பண்ணி தான் ஆகணும். உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ அங்கே வந்து இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு தெரியல. நான் ஹீரோ ஆகணும், எங்கள் இடத்துல நான் பேர் வாங்கணுன்றதுக்காக தான் இதை பண்ணிவிட்டேன்ற குற்ற உணர்ச்சியோட அவனும் இருப்பான். இப்படி ஒரு கேரக்டருக்குமே இங்கே கிங்கோட பாயிண்ட் ஆஃப் வியூ, எப்பா நான் சண்டைக்கெல்லாம் வர விரும்பல, ஆனால் சண்டை செய்ய என் ஏரியாவுக்கு வந்தீங்கன்னா மொத்தமாக ரம்பிளிங்க போட்டு விட்டுருவேன், ஒழுங்கா வராதிங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் 100 வருஷமா அப்படியே வாழை எழுப்பி இவர் பாட்டுன்னு உள்ள இருக்கிறதுங்கிற மாதிரி. இப்படி ஒருத்தருடைய பாயிண்ட் ஆஃப் வியூல கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்க இந்த கதை என்ன மாறடா போகுது. ஏன் சொல்றேன்னா இப்போ சில அனிமையில வந்து ரீவாட்ச் போடும்போது இந்த ட்விஸ்ட் தெரியும், இதுக்கப்புறம் இப்படி ஆக போகுது, இதெல்லாம் நடக்க போகுது, எனக்கு நல்லா தெரியும்டா என்னடா இருக்கு அப்படின்ற ஒரு இதெல்லாம் எனக்கு தெரியும்பான்னா. இது நான் ரீவாட்ச் போடும்போது தான் இதோடைய வேல்யூ என்னன்றது இன்னுமே எனக்கு புரிஞ்சுது. அந்த மூமெண்ட்லாம் டைட்டனா மாதிரி அப்படி போட்டு நங்கு அடிப்பாரு. அதுலயும் வந்து இந்த ஜா டைட்டனால இதை உடைக்க முடியுமா, இப்ப இருராசான்னு சொல்லி அப்படியே நசுக்கி அப்படியே குடிப்பான் பாருங்க. நான் இத்தனைக்கும் ஆல்ரெடி நான் பார்த்தது திரும்பி ரீவாட்ச் தான் பண்றேன். அந்த மூமெண்ட்லாம் அப்படியே நான் உறைஞ்சு போய் பார்க்குறேன். இங்க ரெய்னர் வந்து டேய் நான் தாண்டா டைட்டனு, நாங்கள் தாண்டா இதெல்லாம் பண்ணோன்னு சொல்லும் போது அந்த மூமெண்ட்டு தெரியும். அதான் சொன்னேன், அது டிஸ்கிரைப் பண்ண வார்த்தையே இல்லைங்க. அந்த மூமெண்ட்டு இது வந்து இந்த அட்டர்னல் ரஷ்ன்னு வாங்கல, அது ஃபுல்லா இந்த சீரீஸ் முழுக்க உங்களுக்கு ஃபீல் ஆகும். இதெல்லாம் ஒரு பக்கம்னா மிகாசா எரனுக்கும் மிகாசாவுக்கும் டேய் எப்பா இறன டேய் என்னை விட்டு போவாத, நான் உன் கூடவே தாண்டா இருப்பேன்னு சின்ன வயசுலேருந்து அப்போலேருந்து இவனை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது ஆர்மினுடைய அந்த புத்திசாலித்தனம். எப்பேற்பட்ட சுச்சுவேஷனாக இருந்தாலும் அவன் வந்து நெகோஷியேட் பண்ணி டக்குன்னு பேசி அவங்களுக்கு புரிய வச்சிருவான். இறனே டைட்டனா மாறிட்டான் போட்டு தள்ளணும்லானும் போது இருங்க டைட்டனை வச்சு நாம ஏன் அந்த வாழை மீட்கக்கூடாது, இவனை ஒரு ஆயுதமாக ஏன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ஸ்பாட்ல யோசிச்சு ஒரு ஐடியாவை கொடுக்கறதா இருக்கட்டும். எர்வின் ஸ்மித்து அவரோட ஸ்பீச்சு, லீவாயி, ஜீக்கு, எப்பாடி இனி எத்தனை பேர். அதுக்கப்புறம் இவங்க அப்பா அந்த கிரிஷா ஏகரு அவரோட பிளானு, அப்புறம் இவன் அம்மாவை கடிச்சு தின்ன அந்த டைட்டனோட அந்த கதை, இவனுக்கு இந்த ஃபவுண்டிங் டைட்டனோட விஷயங்கள்லாம் தெரிஞ்சு அவன் கண்ட்ரோல் பண்ற ஏரியா. அதான் சொல்றேன் ரீவாட்ச்ல அத்தனை மூமெண்ட்ஸை பயங்கரமா என்ஜாய் பண்ணேன். ஸோ இப்போ அப்படி அந்த ஒரு ஃபயர் மோட்ல அப்படியே இந்த படத்துக்கு வரும்போது இந்த படத்துல அவன் இறநேகர் வந்து எனக்கு இது ஃப்ரீடம் தாண்டா வேணும், அதாவது ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட எப்பா என்னை ஏன்னா கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க, நான் உங்களை வந்து நான் கட்டாயப்படுத்தலை, உங்களை நான் வந்து எடுத்துக்கல, நான் டைட்டன் வாங்க என் கூட வாங்கன்னா நான் கேட்கல,
உங்களுக்கு நான் அந்த ஃப்ரீடமை கொடுத்துட்றேன், பட் அதுக்கான வேலை இவ்வளோ பெருசு இருக்கு அப்படின்னு சொல்லி அவன் இறங்குனதுலாம் அந்த ஃப்ரேம் அந்த ரீல்ஸில் பார்ப்போம் தெரியுமா, அந்த குழந்தை எல்லாருமே வந்து இவ்வளோ பெரிய ஆபத்துலேருந்து அவன் காப்பாற்றணும்னு, அதெல்லாம் பிக் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது பயங்கரமாக இருந்துச்சு எனக்கு. கடைசி இதில் ஹைலைட்டே சொல்கிறேன், தேட்டரில் எல்லா மூமெண்ட்ஸுக்கும் கத்துனாங்க, இல்லைன்னா சொல்லலை. லீவாய் வந்து ஜிகே அவனை நான் தாண்டா போட்டு தள்ளுவேன், ஆல்ரெடி நம்மளால் போட்டு பொல பொலன்னு பழந்திருப்பாரு. அதெல்லாம் ஃபேவரட் மூமெண்ட். லீவாய் எவ்வளோ ஸ்ட்ராங்கானவங்கிறதுக்கு அந்த பீஸ் டைட்டனை காலி பண்ண பிடிச்ச அந்த ஒரு மூமெண்ட்டே வந்து செம்ம வெயிட்டான மூமெண்ட்டு அனிமிலேயே. இதுல ஜீக் வந்து ஓய் லீவாய் அப்படி அந்த மூமெண்ட்டுக்கு தேட்டரே எரப்ட். அப்படி அந்த மூமெண்ட்டுக்கு தேட்டரே அவ்வளோதான் கத்துனாங்க. ஏன்டா உன்னை போட்டு தலை துடிச்சிக்கிட்டு இருக்கு, நீயாவே தலையை காட்டுறன்ற மாதிரி அந்த மூமெண்ட்லாம் ஒரு மாதிரி ஆக்கி விட்டுருச்சு. என்னன்னா இந்த கடைசி மிக்காசா வந்து நம்ம தலைவன் ஏன்னா வந்து அப்படி முடிக்கிற அந்த மூமெண்ட் இருக்கும்ல, அப்படி வரும்போது ஃபோர்ஸா வரும்போது கத்துன்னு கத்துனாங்க. எப்போ நம்மளால கிறுக்குன்னு தலையை வெட்டி முடிச்சதும் அவ்வளோதான், தேட்டரே ஒரு மாதிரி மையான அமைதி. அவள் அப்படி தலையை ஹோல்ட் பண்ணிக்கிட்டு ஆர்மினை பார்க்க வர்றது அதெல்லாம் வந்து அப்படியே அமைதியா, டேய் என்ன இருந்தாலும் என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற அந்த மூமெண்ட்டை ஏற்றுக்க முடியாம, அதுதான் கிட்டத்தட்ட ஒரு ட்ராமால 2-3 நாளைக்கு இதுவே நம்ம மைண்டுக்குள்ள இருக்கும். இருந்தாலும் அதை அனுபவிக்கணும் தான் தேட்டருக்கு வந்ததா, அது அப்படியே ஒரு மாதிரி டே அந்த மூமெண்ட்லாம் அமைதியாக பார்த்துக்கிட்டு இருந்தது. அது ஒரு மாதிரி இந்த படமே தேட்டரில் பார்க்கறது வந்து சத்தியமாக நான் முன்னாடியிலேருந்தே சொல்லிட்டு இருப்பேன், டே தேட்டரில் விடுங்கடா, என்னுடைய பிறவி பலனையும் அடைஞ்ச ஒரு ஃபீலிங் எனக்கு கிடச்சிருமுடா, இதை மட்டும் நான் தேட்டரில் பார்த்தேனான்னு. அந்த ஒரு அனுபவம் இது வந்து என் பக்கெட் லிஸ்ட்லேயே கிடையாது. ஆக்சுவலாக இந்த வருஷத்தில் ஒடிசி படத்தை நான் ஐமேக்ஸில் பார்ப்பேங்கிறது என் பக்கெட் லிஸ்ட்டில் கிடையாது, அது டிக்கு. அதை தொடர்ந்து அட்டாக் ஆன் டைட்டன் தேட்டரில் பார்ப்பேன், நான் கனவுலையும் கண்டதில்லை சாரே. ஆனால் அது நடந்துருச்சு, தேட்டரில் கத்திக்கிட்டே பார்த்தது. அட்டாக் ஆன் டைட்டன்னா வில்லன்ஸ் ஆகாத அந்த பஞ்சாயத்து நம்ம அடுத்து பேசுவோம். இந்த மோடில் இருக்கும்போது இப்போ அதை பற்றி பேசுவோம்னா அந்த ஏரியாக்குள்ளே வருவோம். அட்டாக் ஆன் டைட்டன் ரெண்டுத்துக்கும் போட்டுட்டு அட்டாக் ஆன் டைட்டனில் இருக்கிற ஒரு விஷயத்தை பற்றி நம்ம டீட்டெயிலாக அதுக்குன்னு ஒரு பிளேலிஸ்ட்டை கிரியேட் பண்ணுற அளவுக்கு பேசுறதுக்கு அவ்வளோ இருக்குது. அதை பற்றி தான் அடுத்தடுத்து நிறைய பேச போகிறது. ஸோ எனக்கு தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸாக பயங்கரமாக இருந்துச்சு. அப்படியே நான் முடிச்சுட்டு வரும்போது இவர் பிளே தமிழில் அவர் கூட தான் படம் போய் பார்த்துட்டு வந்தது. அதான் ப்ரோ நருட்டோ படம்லாம் வந்துச்சுன்னா இப்போ நம்ம டீமன் ஸ்லேயர் அது கத்தினே பார்த்ததா, அட்டாக் ஆன் டைட்டனும் தேட்டரில் பார்த்தாச்சா, நருட்டோலாம் அது ஒரு மாதிரி பயங்கர மோட்டிவேட் பண்ணாத ஏதாச்சும் ஒரு ஆர்க்கை. எனக்கு லைவ் ஆக்ஷன்லாம் வேணாம்பா, எனக்கு லைவ் ஆக்ஷனில் துளி கூட விருப்பம் இல்லை. ஏடா நான் அந்த அனிமியாக 720 எபிசோடு என் மைண்டுக்குள்ளே அவனை கேரக்டராக நான் வந்து ஒரு ஆளாகவே நான் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அவனை நீங்கள் வேற ஒரு ஆளை வச்சு நீங்கள் காட்டும் போது என்னால் அது ஃபஸ்ட்டு ஏற்றுக்கவே முடியாது, அது வேற விஷயம். சரி எனக்கு நருட்டோட ஏதாச்சும் ஒரு ஆர்க்கை அதெல்லாம் பிக் ஸ்க்ரீனில் பார்த்துட்டேன்னா, நருட்டோட அந்த பிஜிஎம் அதெல்லாம் வந்து பிக் ஸ்க்ரீனில் பார்த்தேன்னா ஒரு மாதிரி அவ்வளோதான் கத்திக்கினே என்ஜாய் பண்ணிக்கிட்டே வருவேன். தேட்டர் எஃபெக்ட் பயங்கரமாக இருந்துச்சு. எனக்கு அடுத்து இந்த மக்காட்டா ஷின்காய் அனிமிக்குள்ளே வந்ததுக்கு காரணமே நீ தான் யா, யுவர் நேமு அதெல்லாம் பார்த்து தான் பல பேர் உள்ளே வந்திருப்பாங்க. யுவர் நேமு அதை தேட்டரில் போட்டு விட்டிங்கன்னா வரும், அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டோம்னா ஐ எம் ஹாப்பி. ஸோ மக்காட்டா ஷின்காய் அடுத்த படம் ப்ரொடக்ஷனில் இருக்குன்னு இருக்காங்க, அது எப்போ முடிச்சு வர போகுதுன்னு தெரியல. அட்டாக் ஆன் டைட்டன்லாம் வந்து ஃபுல்லுமே யூடியூப்லேயே கிடக்குது. ஸோ ஓடிடி கூட போக தேவையில்லை, யூடியூப்லேயே ஃபுல்லாகவே கிடக்குது, நீங்கள் அதிலே கூட பார்க்கலாம். எனக்கு அட்டாக் ஆன் டைட்டன் மாஸ்டர் பீஸ் தான். அது நீங்கள் ரீவாட்ச் எத்தனை தடவை போட்டாலும் நான் இப்போ கூட திரும்பி ஒரு ரீவாட்ச் போடுறதுக்கு கூட தயார். ஏன்னா இது பயங்கரமான அனிமே. இது போக போக அந்த இறநேகர் அவன் பாஸ்டில் போயிட்டு மாற்றின விஷயங்களாக இருக்கட்டும், அவன் இப்படி இவ்வளோ ஒரு டெசிஷன் எடுத்ததாக இருக்கட்டும், என்னை கொன்னுட்டு நீங்கள் ஹியூமனிட்டியை காப்பாற்றுங்கன்னு சொன்னவன் இவ்வளோ பெரிய ஒரு ரம்பிளிங் கிரியேட் பண்ணது, 80% உலகத்தையே நான் அழிச்சு போட்டேன்டான்னு ஆர்மின் கிட்ட சொல்கிறது, இப்படி ஏகப்பட்ட மூமெண்ட்ஸு. அதுலேயும் அந்த மார்லைன்ஸை சேர்ந்த அந்த கேபி அப்புறம் ஃபால்கோன்னு அந்த குட்டி பசங்க அவங்க இந்த உலகத்தை பார்த்துட்டு எனக்கு அது திரும்பி ரீவாட்ச் பண்ணும்போது அந்த மூமெண்ட் பயங்கரமாக ஹிட் ஆச்சு. சரி எதனால் எங்கள் அம்மாவை கொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, உங்கள் அம்மா வந்து நீங்கள் 100 வருஷம் முன்னாடி டைட்டன் செஞ்ச பாவம்லாம் நான் கேட்கல, எங்கள் அம்மா எந்த ஒரு டைட்டனையும் கொல்லலை, எங்கள் அம்மா யாரையுமே கொல்லலை, அவங்க ஏன் செத்தாங்க, டைட்டன் கிட்ட கடிப்பட்டு அவங்க ஏன் செத்தாங்க, அதுக்கான பதில் யாருக்குமே தெரில. ஸோ எப்போ இருந்தோ அவங்க ஒரு கிரியேட் பண்ண ஸ்டோரிங்கிறது ஒரு ஹேட்டடாக விதைஞ்சு இந்த பேரடைஸில் இருக்கிறவங்க எல்லாருமே மோசமானவங்க, டெவில்ஸ், அவங்க செத்தாலும் பரவாயில்ல, இப்படி நாளுக்கு நாள் சண்டை போட்டுக்கிட்டே மார்லியன்ஸ் எல்டியன்ஸ்னு சண்டை போட்டுக்கிட்டு தேவையில்லாமல் அப்பாவி மக்களை கொண்டுகிட்டே இருக்கீங்களே தவிர யாருக்கும் எந்த ஒரு சொல்யூஷனும் ரிவெஞ்ச் எடுக்கிறேன்னு அடுத்தடுத்து இது கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கே தவிர ஒரு முடிவே இல்லைடா. இப்படி பல விஷயங்கள், அதாவது உங்களை அந்த டைட்டனாக மாறி அந்த சண்டை போடுற மூமெண்ட்லாம் வந்து அடிச்சிக்கவே முடியாது. அதை தாண்டி இதில் பேசின ஃபிலாசபிக்கல் விஷயங்களாக இருக்கட்டும், ஒருத்தருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் யாரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த கதையை
நீங்கள் இன்னும் என்ஜாய் பண்ணுறீங்க அப்படிதான் கேட்கணுமே தவிர யார் செஞ்சது சரி யார் செஞ்சது தப்புங்கிற இந்த ஏரியாவே கிடையாது. எல்லாருமே எல்லாரோட பாயிண்ட் ஆஃப் வியூல வேற ஒருத்தர் பாயிண்ட் ஆஃப் வியூ யோசிச்சா இது தப்பு. ஆனால் அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ யோசிச்சு பார்த்தா நான் என்ன பாவம் பண்ணேன், என் குடும்பம் எல்லாமே போச்சு, அப்போ நான் இதை தானே பண்ணி ஆகணும், ஏன்னா என் குடும்பம் மொத்தத்தையும் அழிச்சிருவேன், அப்பயும் நான் வந்து அமைதியாக தான் இருக்கணும்னு இப்போ என்கிட்ட எதிர்பார்க்குறேன், இப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ கேட்டிங்கன்னா அப்படி இருக்கும். அது ஆப்போசிட் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்த்தீங்கன்னா தான் அவள் உங்களுக்கு மிகப்பெரிய த்ரெட்டாக தெரியுமா. இவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்த்தீங்கன்னா அவன் தாண்டா நம்ம எல்லாருமே காப்பாற்ற போகிறான், அவன் தாண்டா நம்மளுடைய சேவியர் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல இருப்பான். ஸோ இது வந்து ஒருத்தருடைய இந்த பெர்ஸ்பெக்டிவில் மாறுமே தவிர இது சரி தப்புங்கிற அந்த ஏரியாக்குள்ளவே வராது. அப்படிப்பட்ட கேரக்டர்ஸை வச்சு இப்படி ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு ஸ்டோரியை நச்சுன்னு, அதாவது இந்த ஃபில்லர்ஸு சம்மந்தம் இல்லாமல் எங்கே இவங்களால சந்தோஷப்பட முடியும். இப்போ ஃபில்லர்ஸ்லாம் மற்ற அனிமையில் வைக்கலாம், இதில் ஃபில்லர் வைக்கிறதுக்கு எங்கே இடம் இருக்குது சொல்லுங்க. அங்கே அவன் டைட்டனாக மாறி மொத்த உலகத்தையும் வெட்டி வீசிக்கிட்டு இருக்கான். இதுக்கு நடுவில் இவங்க தனியாக போயிட்டு என்ஜாய் பண்ணுறாங்க ஃபன் பண்ணுறாங்கலாம் வைக்கிறதுக்கு இடமே இல்லை. அதனால் ஸ்டார்டிங் டு எண்ட் வரைக்கும் கிரிப்பிங்கான ஒரு ஸ்டோரி இது. எப்பா சத்தியமாக இந்த மாதிரியான ஒரு மாஸ்டர் பீஸை இவரே நினச்சாலும் திரும்பி இன்னொரு தடவை கிரியேட் பண்ணவே முடியாது. ஒன்ஸ் இன் லைஃப் டைம் இதெல்லாம் அடிக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு அட்டாக் அண்ட் டைட்டன் வந்து பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ். அதோடைய அந்த லாஸ்ட் அட்டாக்கை தேட்டரில் பார்த்தது, அப்பா சத்தியமாக அந்த எக்ஸ்பீரியன்ஸை லைஃப் டைம் மறக்கவே மாட்டேன். அடுத்து இந்த யுவர் நேமை பார்க்கணும். அடுத்து இந்த படங்கள்லாம் கொஞ்சம் அனிமி படங்களை தேட்டரில் பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸு நல்லா இருக்குடா, நல்லா இருக்கு. வீட்லேயே அந்த தேட்டர் செட்டப் மாதிரிலாம் ஐ மீன் இன் ஃபியூச்சர், இப்போ சொல்லலை, இன் ஃபியூச்சரில் அந்த மாதிரிலாம் ரெடி பண்ணி பிடிச்ச அனிமையெல்லாம் அப்படியே திரும்ப பார்த்தோம்னா அவ்வளோதான், பிறவி பலனையும் அடைஞ்சிருவேன். பார்க்கணும். எத்தனை பேர் தேட்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்க, உங்கள் ஊர் தேட்டரில் ரிலீஸ் ஆச்சா, என்ன கதை, எத்தனை பேர் பார்த்துட்டீங்க, உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தடுத்து நிறைய தமிழ் டப்பிங்கு நிறைய அப்டேட்ஸ் எல்லாம் வந்துருக்குது. ஸோ இன்னும் டிலே பண்ணாமல் டக்குன்னு வீடியோஸாக நான் அடுத்து பேக் டு பேக் கொடுத்து விட்றேன். மறக்காம சோடாபுடி அனிமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா பை.